வெளிநாட்டில் போய் அயல் நாட்டில் போய் நான் படிக்க போகிறேன் சார். அங்கே போய் நான் எடுக்கிற சப்ஜெக்ட்டு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே மெடிசனு, இன்ஜினியரிங்கு, ஐடி இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் புதுசாக படிக்கிறாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு குழப்பமே வேண்டாம். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் இப்போ என்ன இருக்கோ அதை படிங்க. அதே மாதிரி டாக்டர் தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. டாக்டர்ஸ்லேயே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் படிங்க, இன்ஜினியரிங்கில் படிங்க. இது புதுமை எண்ணங்களும் புதுமை சிந்தனைகளும் புதுமை அவார்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன திரை, பெரிய திரை இவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலம். பாக்யஸ்தானத்தில் போய் உங்களுக்கு ராகு இருப்பதும் 10ஆம் இடத்துல குருவோட வீட்டில் சனி இருப்பதும் அற்புதமான காலம். மிதுன ராசிக்கு தெளிவான சிந்தனை வேணும். குழப்பாதீங்க போட்டு. நான் என் ஃப்ரெண்டை கேட்டேன் சார், அவன் படிக்க சொன்னான். அதே மாதிரி வேலைக்கு போங்கோ, சைடில் வேலைக்கு போய்கிட்டே படிங்க. குடும்ப பிரச்சனையில் பாகப்பிரிவினையோ அல்லது பஞ்சாயத்தோ அடுத்தவங்களுக்கு நீதி சொல்கிறதோ நியாயம் சொல்கிறதோ தர்மம் சொல்கிறதோ இப்போ வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ பாருங்கள்.